நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் எப்பயுமே ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அவங்க மனைவி கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமாகி ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கரெக்டாக ஒரு 9ஆம் மாதம் குழந்தை பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்த உடனே என்ன பண்ணியிருந்தோம், அந்த கணவன் அந்த அருவாமனை எடுத்து வீசினதில் அவங்க பொண்டாட்டி வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தையோட கால் வெளில வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணுறதில்ல, உடனே அந்த நம்ம அவர் மனைவி தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய், ஐயா அந்த மாதிரி சண்டை போடுறது தெரியாதாம்மா, என் மனைவி வயிற்று நான் கிழிச்சிட்டேன், அதில் அந்த குழந்தையோட கால் வெளியில் வந்துருச்சுன்னு. உடனே டாக்டர் சத்தம் போட்டு எல்லாரும் இந்த குழந்தைய காலை எப்படி உள்ள வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லோரும் ஆகா, நம்ம குழந்தையோட காலை உள்ளே தள்ளோம்னா அது அப்படி இப்படின்னு துடிச்சு அம்மா உயிர் காப்பாற்றணும். உடனே அப்போ தான் ஒரு டாக்டருக்கு அதில் ஒரு யோசனை வந்தது. அவருக்கு சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இருந்தோம் அந்த காலத்தில். அவர் சுருட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவர் உடனே யோசனை பண்ணார். டக்குன்னு குழந்தையோட காலில் சூடு வச்ச உடனே அந்த குழந்தை காலை சர்ன்னு உள்ளெழுத்த உடனே அந்த கர்ப்பிணி வயிற்றில் வச்சு தைச்சிட்டாங்க. உடனே எல்லோரும் அந்த டாக்டரோட இதை புத்தியை நினச்சி பாராட்டினாங்க. அப்புறம் அந்த குழந்தை பிறந்து வெளில வந்ததும் அந்த குழந்தையோட காலில் பெரிய பொக்களம் இருந்துடும். அப்புறம் அந்த பொக்களத்தை சரி பண்ணிட்டு கொஞ்சம் அதுலேருந்து அந்த டாக்டரு அவர் அன்றைக்கி சமயோகிதம் யோசித்து சூடு வச்சதுனால அம்மாவும் பிழைச்சாங்க, பையனும் பிழைச்சாங்க. இதுதான் இந்த கதை. அடுத்தது அதான், எதுவுமே சமயோகிதமாக யோசித்தா எந்த காரியமாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும். அதேமாதிரி இன்னொரு ஊரில் ஒருத்தர் ஏரியில் குளிக்கிற பழக்கம் உள்ளது. அவர் அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது சின்னோண்டு தவளை அவர் மூக்குக்குள்ளே போய் மூளையில் போய் வளர்ந்துருச்சு. பெரியதாக வளர்ந்த உடனே அவருக்கு தலைவலியாக எடுத்த உடனே அவரையும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் அங்கே பார்த்து ஐயோ மண்டைக்குள்ளே தவளை இருக்குது, நம்ம அந்த தவளையை எப்படி வெளியில் எடுக்குது அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. உடனே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாருன்னு திறந்துட்டாங்க. ஆனால் தவளை அந்த இதுங்களுக்கு நம்ம தவளையை பிடிச்சி கொரடை வச்சு எடுத்தால் அது அந்த மூளையை நரமெல்லாம் கட் பண்ணி என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது உடனே ஒருத்தருக்கு யோசனை பண்ணோம். உடனே ஒரு தண்ணி பானையில் ஃபுல்லாக தண்ணியை வச்சு அதை வெளியில் வச்சாங்க. அது அந்த மூளைக்குள்ளேயே தண்ணி இல்லாத ரொம்ப நாளாக இருந்த உடனே அந்த தண்ணியை பார்த்து எகிரி குதிச்சிருச்சான். குதித்த உடனே அந்த மூளைக்கும் சேதாரம் இல்லை, அந்த தவளைக்கும் சேதாரம். தவளை வளர்க்கும். உடனே அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, எதுவுமே அவசரப்படாமல் யோசிச்சு முடிவெடுத்தால் எந்த காரியமும் வெற்றி கிடைக்கும். இதுதான் இந்த கதை. நன்றி, வணக்கம்.